இந்தியாவோட ஃபுட்பால் லீக் சிஸ்டம் நம்ம ஏன் லேக் ஆகிறோம்? கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய மூவ்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம நாட்டோட நிலவரம். ஆல் இண்டியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் இவங்க ஒரு ப்ரொபோசல் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ வெரி பிக் வே டு கோ. வெல்கம் டு ஹே ஸ்போர்ட்ஸ் ஷோ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா, இந்தியாவோட ஃபுட்பால் லீக் சிஸ்டம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்தியா ஏன் ஃபீஃபா லெவலில் ஆட முடியல, ஃபீஃபா லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்றத பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். பட் இந்தியாவோட லீக் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஃபுட்பால் எப்படி நடக்குது, அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம ஏன் லேக் ஆகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராஸ் ரூட் லெவல்லேருந்து இப்போ பெரிய லெவலில் நிறைய டொமஸ்டிக் லெவல் டோர்னமெண்ட்ஸ் நிறையா நடக்குது. இந்தியன் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்தியன் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1996 வரைக்கும், 1941லேருந்து 96 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ட்ராஃபி தான் இந்தியா லெவல்லே நேஷ்னல்ஸ்க்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒரு மெயினான பெரிய லீகாக இருந்துகிட்டு இருந்துச்சு. 1996 ஒரு சேஞ்ச் நடக்குது. என்னதுன்னா NFL, அதாவது நேஷ்னல் ஃபுட்பால் லீக், அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் நடக்குது. இந்த NFL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லீக்ஸில் எந்த டீம்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா NFL பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி NFL பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த NFL யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேஷனல் லெவலில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும், ஒரு நேஷனல் டீமுக்கான ஒரு பிளேஸ் கிடைக்கும். இது 1996 ஆரம்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NFL 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ NFL 1 அண்ட் NFL 2 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2007 வரைக்குமே இந்தியாவில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான லீகாக இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா, இந்த லீகுக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்டிங்கும், இந்த லீகுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷனும், இந்த லீக் கிடைக்க வேண்டிய ஒரு வியூவர்ஷிப்புமே பெருசாக இல்லாத காரணத்தினாலையும், இந்த லீகில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டாண்டர்ட் பெருசாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஆல் இண்டியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவில் ஃபுட்பால் நடக்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியமாக இயங்குகிற ஒரு கவர்னிங் கவுன்சில் இவங்க ஒரு ப்ரொபோசல் பண்ணுறாங்க. என்னென்னா ஐ லீக் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2007. இந்த ஐ லீக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா ஐ லீக் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஐ லீக் 3 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐ லீக் அண்ட் ஐ லீக் 2 அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் லீக்ஸ். இதுதான் ஹைரார்க்கியாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஹைரார்க்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐ லீகில் யார் வின்னர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஏஎஃப்சி கப்புக்கான ஒரு பார்ட்டிசிபேஷனும், அதுக்கப்புறம் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கான ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கான வாய்ப்பும் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கிளப் டீம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 2014 ஐஎஸ்எல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக். இது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, திரும்ப அதே பிரச்சனை தான். ஐ லீக்கு போதுமான ஒரு மார்க்கெட்டிங்கும், ஒரு போதுமான ஒரு வியூவர்ஷிப்பும், ஒரு போதுமான ஒரு கிரேஸ் மக்கள் மத்தியில் இல்லவே இல்லை. ஃபுட்பாலை பெருசாக கொண்டு போகணும், கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகணும், நிறைய பேர் ஃபுட்பாலை ஒரு ஸ்போர்ட்டாகவும் ஒரு கெரியராகவும் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிரேஸ் ஃபுட்பால் மத்தியில் உருவாகணும். இந்தியா லெவலில் ஆஸ் அ ஹோலாக பார்த்திங்கன்னா ஃபுட்பாலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது. கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபுட்பாலுக்கு பாப்புலாரிட்டி சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த பாப்புலாரிட்டியை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎஸ்எல் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டை 2014 அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஐஎஸ்எல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஐஎஸ்எல்லுமே பார்த்திங்கன்னா 2017 வரைக்குமே ஏஎஃப்சி, அதாவது ஏஷியன் ஃபுட்பால் கவுன்சில், அந்த ஏஷியன் ஃபுட்பால் கவுன்சிலால் பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணப்படாத ஒரு டோர்னமெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பணத்துக்காகவும் ஒரு இதுக்காகவும் ஃபேமுக்காகவும் தான் இந்த டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்குது. பட் 2017 இதை எப்படியா மாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏஐஎஃப்எஃப், அதாவது ஆல் இண்டியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன், அவங்களும் ஐஎஸ்எல் அண்ட் ஐ லீக் இவங்க 3 பேரும் ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க. ஐ லீக் ஈக்குவலாக ஐஎஸ்எல் டாப் லீகாக கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஸ்கஷன் கொண்டு வராங்க. அது பார்த்திங்கன்னா ஐ லீக் எதிர்க்கிறாங்க. ஆனால் ஐ லீக்கில் இருக்கிற மொஹமதான் எஃப்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிகே மோகன் பேகன், இப்போ சொல்லப்படுற ஏடிகே மோகன் பேகன், அப்போ மோகன் பேகன் எஃப்சியாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்எல்ல டாப் பொசிஷன் கொண்டு வரணும், இந்த ரெண்டுமே ஒரே லீகாக மாறணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொபோசலை கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2017 என்ன பண்ணுறாங்க, ஐஎஸ்எல் ஐ லீக்கு ஈக்குவலான டாப் லீக், அதையே பார்த்திங்கன்னா 2019 ஒரு ப்ரொபோசல் கொண்டு வராங்க. என்னென்னா ஐஎஸ்எல் தான் இந்தியாவோட டாப் ஃபர்ஸ்ட் லீக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ ஐஎஸ்எல்ல எந்த டீம்ஸ்லாம் டாப் பொசிஷனில் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் எலைட்டில் ஒரு ஸ்லாட்டு, அப்புறம் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் 2ல் ஒரு ஸ்லாட் இப்படின்றது பார்த்திங்கன்னா ஐஎஸ்எல்க்கு வழங்கப்படுது. திரும்ப ஐ லீக்கான ஒரு மார்க்கெட் குறையுது. ஐ லீக்கான மார்க்கெட் குறையும் போது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, ஐ லீக் 3 அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க 2023. ஸோ இது எப்படி சிஸ்டம் செட் ஆகிருக்குன்னா ஒரு 10 லெவல் ஹைரார்க்கியாக செட் ஆகிருக்கு. எப்படின்னா ஐஎஸ்எல், அதுக்கப்புறம் ஐ லீக் 2,
ஐ லீக் 3, அதுக்கப்புறம் மீதி 5லேருந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் லீக்ஸ். இந்த ஸ்டேட் லெவல் லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவிஷன் நடக்குது, சில ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் தான் நடக்குது. இப்போது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து நிறைய டிவிஷன்ஸ் நடந்தாலுமே பூனே, தானே, அதுக்கப்புறம் கொல்ஹாப்பூர், நாக்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் லெவல் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிவிஷன் நடக்குது. ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் லீகோட ஒரு ஹையரார்கி. இதுக்கடுத்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2016 வரைக்குமே இந்தியாவுக்கு வந்து அந்த லீக்ன்ற ஒரு சிஸ்டம் வந்து இல்லை. சீனியர் உமன் நேஷனல்ஸ் தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் டீம்ஸ்லாம் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியன் உமன்ஸ் லீக்ன்றது வந்து 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2023 இந்தியன் உமன்ஸ் லீக் 2 அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ IWL 1, IWL 2, அதுக்கப்புறம் ஸ்டேட் லீக்ஸ் இந்த ஹைரார்கியில் இருக்குது. இதில் வந்து ஸ்டேட் லீக்ஸில் எந்த டீம்ஸ்லாம் வந்து டாப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து IWL 2க்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். IWL 2ல் வந்து யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு IWL ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி ரெலிகேஷன்ஸுமே இருக்குது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபுட்பால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் அண்ட் ரெலிகேஷன் சிஸ்டம் வந்து இருந்துட்டு இருக்குது. ISL ரெலிகேஷன் கிடையாது, ப்ரமோஷன் வந்து ISL விளையாடுறவங்களுக்கு ISL தான் வந்து ஹையஸ்ட் லீக் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐ லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் மோஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லீக் 2க்கு போவாங்க. அதே ஐ லீக் 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற டீம் ஐ லீக்கு வருவாங்க. ஐ லீக் 2ல மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுற டீம் ஐ லீக் 3க்கு போவாங்க. சேம் இஸ் த கேஸ் வித் ஐ லீக் 3. அதுக்கு ஐ லீக் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் லீக்ஸ் அதுக்கு கீழே இருக்கிறது. ப்ரொமோஷன் அண்ட் ரெலிகேஷன் சிஸ்டம் வந்து மென்ஸ்லேயும் இருக்குது, உமன்ஸ்லேயும் இருக்குது. இப்போ யூத் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிஸ்டம் என்னதுன்னா அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 21, அதுக்கப்புறம் டெவலப்மெண்டல் லீக். இந்த டெவலப்மெண்டல் லீக் வந்து ஒன்றுமே பெருசாக இல்லை. அண்டர் 23ல விளையாடுற பிளேயர்ஸ் தான் வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் ஒரு கிராஸ் ரூட் லெவல் சிஸ்டம் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த டெவலப்மெண்டல் லீகை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உமன்ஸ் லெவல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூத் லீக்ஸ் கொண்டு வரலான்றதுக்கான ஒரு பிளான் வந்து இருந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் லெவல் கிளப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவல் டீம்ஸு, அதுக்கப்புறம் இந்த அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17 இந்த சிஸ்டம் இப்படின்னு குரூப் ஆஃப் டீம்ஸை வந்து குரூப் ஆஃப் டோர்னமெண்ட்ஸை வந்து கொண்டு வரலான்ற ஒரு பிளான் வந்து இருந்துட்டு இருக்குது. இந்தியன் ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கிராஸ் ரூட் லெவலில் வந்து இப்போ நிறைய டோர்னமெண்ட்ஸ் கொண்டு வந்தாலுமே ஸ்டில் தெர் இஸ் அ வெரி பிக் வே டு கோ. ஏன்னா இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்குது. டோர்னமெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் அண்ட் ரிலிகேஷன் பொறுத்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆல்சோ வந்து இன்னொரு பிரச்சனை மெயினாக என்னென்னா ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலுக்கான ஃபண்டிங் வந்து நிறையா வந்துச்சுன்னா, அதாவது AFCலேருந்து AAFFக்கு வந்து ஃபுட்பாலுக்கான ஃபண்டிங் நிறையா வந்துச்சுன்னா AAFF அந்த ஃபண்டிங்கை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா ஸ்டில் ஃபுட்பாலில் வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயாச்சும் ஃபுட்பாலில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும் இந்தியாவால். பட் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் என்ன தான் கிராஸ் ரூட் லெவலில் வந்து இவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் நடந்தாலுமே இன்னும் ஸ்டில் நிறையா ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஹே தமிழ் ஸ்போர்ட்ஸ் ஷோ இதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஹே தமிழ் ஸ்போர்ட்ஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த பிளேலிஸ்ட்டில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண வீடியோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பேஸ் பண்ண வீடியோஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ் பேஸ் பண்ண வீடியோஸு, சில ஆர்டிகல்ஸு, ஸ்போர்ட் ஆர்டிகல்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண புக்ஸு, இன்டர்வியூஸ், பாட்காஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. முழுக்க ஸ்போர்ட்ஸ்க்காகவே ஒரு பிளேலிஸ்ட் வந்து உருவாக்கணுன்றது ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி எங்களால் வீடியோஸும் போட முடியும். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.